ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ். இனி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் சைக்கோன்ற ஒரு வேற லெவல் படத்தை பற்றி தான். இந்த படத்தோட கிளிப்ஸை நீங்கள் மீம்ஸா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஃபேமஸான ஒரு படம். சரி, ஒன்லைனெல்லாம் சொல்லாமல் டேரக்டாக இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம மெயின் லீடு பேட்ரிக் பேட்மேன் அவரு தான் இருக்காரு. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. பக்கத்துல இருக்கிறதுனா அவரோட பிசினஸ் கலீக்ஸ். இப்போ உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. ஒருத்தனை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. பால் ஆலன் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆன உடனே ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ண உடனே நம்ம ஹீரோ இந்த பேட்ரிக் பேட்மேன் எந்த மாதிரி ஆளுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க. பார்ட்டி எல்லாம் ஆன உடனே இந்த பேட்ரிக் பேட்மேன் பில் பே பண்ண போறாரு. பில் பே பண்ண போகும்போது கார்டு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு கார்டெல்லாம் சாப்பிட்டல, இது கேஷ் பாரு, இந்த கேஷ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுது அந்த பொண்ணு. நம்ம ஹீரோவும் இந்த பேட்ரிக் பேட்மேனும் காசு எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த பக்கம் தெரியாமட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி உன்னை அப்படியே குத்தி கொலை பண்ண போறேன் அப்படின்னு கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரை பத்தி ஆர்டர் சொல்றாரு. அவரோட டெய்லி ரொட்டீனை சொல்றாரு. பேட்ரிக் பேட்மேன் இவர் 27 வயசு ஆகுது. இவருக்கு நல்லா ஒரு ஃபிட்டான ஆளு. தினமும் ஒரு டைம் டேபிள வச்சு ஒர்க் பண்றவரு. பாடி லோஷன் அது இதுன்னு போட்டுட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்பி ஆபீஸுக்கு போறாரு. இவர் ஏதோ ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக வேலை செய்யறாரு. ஒரு ஜீனன் அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கேன்சல் பண்ணி இது ஓகே பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பேட்ரிக் பேட்மேன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேட்ரிக்கோட ஃபியான்ஸை ஒருத்தி இருப்பா. அவ கூட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா நிறைய ஜோடிஸ் இருக்காங்க. அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்படி ஒரு கான்வர்சேஷன்ல என்ன பேசிட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோ, அதாவது இந்த பேட்மேன் இந்த மாதிரி நம்ம ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும், இந்த மாதிரி ரேசிஸ்ட்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த சொசைட்டி பத்தி நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த பேட்ரிக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணுவான். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேட்ரிக் அங்கே எழுந்திரிச்சு போயிடுறான். கட் பண்ணா ஒரு துணி கடையில தான் இருக்கான். துணி வாஷ் பண்ற கடையில இருக்கான். அவ பார்த்தா சைனீஸு. இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏதோ ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரா இருக்கு. அதை வாஷ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த டைம்ல இந்த பேட்ரிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி வரான். பேட்ரிக் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான், ஏதோ நான் அடம் போடுகிறா அப்படின்ற மாதிரி நம்ம பேட்ரிக் சொல்லிட்டு இருக்கான். சரி கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லாண்ட்ரி கடையில பார்த்தால அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி நம்ம வீட் பண்ணலாமா டின்னர் போறேன் அப்படின்னு கேட்குறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்றான். டாஸ்டியான்ற ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி இந்த டேபிள் புக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த சைட்ல இருந்து ஒருத்தன் சிரிக்கிறான். எதுக்காக சிரிச்சுட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம ஹீரோ, அதாவது பேட்ரிக் யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா ஒரு மீட்டிங்ல இந்த பால் அலன் நம்ம ஹீரோ பேட்ரிக் கிட்ட பேசலாம். யார நினைச்சு பேசுறான்னா ஹார்பர் ஸ்டெயின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நினைச்சிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவன் நினைச்சிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். இவன் எல்லாம் பேசி முடிச்சோன்னா இந்த பால் அலன் ஒருத்தன் பிசினஸ் கார்டை கொடுக்குறான். அவன் கார்டு பார்க்க செம்மையா இருக்கு. இப்ப பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் போன உடனே இப்ப நம்ம ஹீரோ அவரோட பிசினஸ் கார்டை எடுத்து வைக்கிறாரு. இது புது கார்டு நேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தேன் பிரிண்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து காட்டுறாரு. எல்லாம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. இவ பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு, கலரிங்கெல்லாம் சூப்பரா இருக்குன்னு. இப்போ அங்க இன்னொருத்த எடுத்து வைக்கிறான் கார்டு. இங்க பாருங்க என் கார்டு அப்படின்னு. பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. அப்படியே அந்த கோவத்துல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அவங்க கார்டை டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பேட்ரிக்கு பாலாளனோட கார்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே கொடுத்துருப்பான் இல்லையா, அவன் எடுத்து காட்டான். அந்த கார்டை எடுத்து காட்டின உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இப்படி இருக்கு பாரு, கலருங்கெல்லாம் இப்படி இருக்கு, திக்னஸ் பண்ணா வாட்டர் மார்க் கூட இருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப பொறாம போறான் நம்ம ஹீரோ. அந்த கோல்டர் அப்படியே அந்த காட்டை கீழே விட்டுறான். இப்ப நம்ம பேட்ரிக் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது சண்டை பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லெஸ் இருக்கான். இப்ப அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ற மாதிரி பேசி அப்படியே கத்தி எடுத்து அவனை குத்தி அங்கேயே கொலை பண்றான். எவ்வளவு கொலவெறி இருந்திருந்தா இப்படி கொலை பண்ணிருப்பான் அவன். எல்லாத்தையும் காண இந்த பொறாம தான். இப்ப அங்க ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில இந்த பால் ஏலன்னு நம்ம பேட்ரிக் பேட்மேனு கிட்ட வேற அவனா அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அவட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அவட 2 பேரும் நல்லா ஜாலியா குடிக்கிறாங்க, பார்ட்டியெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பேட்ரிக் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த பேட்ரிக் என்ன பண்றான்னா பின்னாடி ஏதோ ஒரு கவர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறான்.
அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பேச வச்சுக்கிட்டே இவனை ஒரு ஆக்ஸை ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து அப்படியே அவனை போட்டு வெட்டி கொலை பண்றான் பாருங்க. ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவான். ஏன்னா இவனை விட அவனோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை இவனுக்கு. அந்த பொறாமனாலே இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்படியே கொலை பண்ணிட்டு பாடியை ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் டிஸ்போஸ் பண்றான். இப்போ இந்த பாலாளனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். அவன் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு லண்டனை போயிடுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்றான். அதாவது இந்த பாலாளன் வந்து ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு 2-3 வாரத்துக்கு லண்டனுக்கு போயிட்டு இருக்கான். அதனால இவனும் அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்றான். ஒரு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவன் இல்லாத டைம்ல ஒரு வாய்ஸ் நோட்டை விட்டுட்டு போயிருப்பான். நீங்க போயிருக்கு அங்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் பாக்ஸ்ல இந்த பேட்ரிக் வந்து அவனு மாதிரியே இருக்கும். ஸோ அவனு மாதிரியே பேசி நான் கொஞ்ச நேரம் லண்டன் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை விட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிம்பர்னு ஒரு ஆபீசர் ஒரு டிடெக்டிவ் வந்து விசாரிக்க வந்திருக்கான். அவன் காணாம போயிட்டான், பேலாலன் காணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ரிக் பேட்மேனு கிட்ட நம்ம பேட்ரிக் பேட்மேன் வந்து கேட்கிறாரு. அவன் காணாம போயிட்டாங்கிறத நான் எங்கேயும் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க ஃபேமிலி வந்து இது வந்து சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க, அதனாலதான் எங்கேயும் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணல அப்படின்னு சொல்றான் அவன். அவனு கேள்வியா நான் கேட்கறான். நம்ம பேட்மேனும் பதிலாம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு. அப்படியே அவனும் நீங்க எவ்வளவு க்ளோஸ் அப்படி இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இவனும் அப்படியே பர்ஃபெக்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்து இந்த பேட்மேன் வந்து கேள்வி கேட்கறான். இல்ல அவன் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன வீட்டுல விட்டுட்டு போட அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எதுவும் விட்டுட்டு போல, லண்டனுக்கு போயிருதான் சொல்லியிருக்கான். ஆனா லண்டன்ல யாரும் பார்த்துதான் யாரும் எதுவுமே சொல்லல, போனுக்கும் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டிடெக்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் கிட்ட சரி எனக்கு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவன் அந்த டிடெக்டிவும் அங்கிருந்து இறந்துச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு ஒரு பொண்ணு ரோட்ல எழுதிட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் காசை காமிச்சு வரியா என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணு வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டா, எதுவா இருந்தாலும் இங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆனா இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் காசு எடுத்து கொடுக்குறான், காமிக்கிறான். ஸோ அந்த பொண்ணும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அப்படியே அங்க இருக்கும்போது இன்னொரு பொண்ணு இன்வைட் பண்ணியிருக்கா இவன். அந்த பொண்ணும் வரா. 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேட்ரிக் பாத்தீங்கன்னா அவன் 2 பேரும் எது தொட விட மாட்டாங்கிறான். நம்ம பேட்ரிக் வந்து ரொம்ப சுத்தமான ஆளு, யாரும் எதையும் தொட விட மாட்டான் அவ்வளவு சீக்கிரமா, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான். சோ என்னோட பிஹேவியரே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ரோட்ல போய் கூப்பிட்டான் இல்லையா, அந்த பொண்ணு பேர் கிறிஸ்டி. ஸோ அந்த பொண்ணு வந்து பேட்ரிக்கோட பிஹேவியரை பிடிக்கல. இவங்க 2 பேர் எதுக்காக கூப்பிட்டுருக்கானா திரேசம் பண்ணதான். இப்போ ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கேமராலாம் ரெடி பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு வந்துடும் இல்லையா, அந்த பொண்ணு வந்து கட்டி டான்ஸ் ஆட வைக்கிறான். இப்போ அங்கே 2 பேரும் பண்ண வைக்கிறான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவன் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அவ ரொம்ப வெறித்தனமா அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அமிச்சிடலாம். இப்போ 2வது வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு மூக்கில் வாயிலெல்லாம் பிளட் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணியிருக்கான் இங்க 2 பேருக்கிட்ட. இந்த பேட்ரிக்கு காக்காலாம் கொடுத்து அமிச்சிடுறாங்க 2 பேரையும். இப்போ அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நம்ம பேட்ரிக் வந்து பேசிட்டு விட்டான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து இங்க பாருங்க என்னோட பிசினஸ் கார்டு அப்படின்னு வந்து காட்டும்போது அவனோடது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு செம்மக்கம் வருது. இப்ப அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போறான். இவன் பின்னாடி அவனோட பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறாரு. இவன் அப்படியே கொலை பண்ணிடணும் அந்த வாஷர்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒண்ணுக்கு விட்டுட்டு இருக்கா. அப்படியே அவனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு போய் கழுத்து வைக்கிறான். இப்ப அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா நம்ம பேட்ரிக் வந்து இவன் மேல ரொம்ப நாள் ஆசை இருக்கு, அதனாலதான் இப்ப அப்படி பண்ண வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். ஹே பேட்ரிக் கெட்டவா வெக்கப்படாத, கொஞ்சம் கெட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பேட்ரிக் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவனோட ஆபீஸுக்கு நம்ம பேட்ரிக்கோட ஆபீஸுக்கு அந்த கிம்பல் வந்திருக்கான். இந்த டிடெக்டிவ் அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பாலலன் காணாம போன நைட்டு வந்து நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பேட்ரிக்கும் பதில் சொல்றான். அவன் காணாம போன நைட்டு 20 டிசம்பர் தானே, எனக்கு ஒரு பொண்ணோட டேட் இங்க இருந்தது, வெரானிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றான். இவன் வந்து டிடெக்டிவ் வந்து இல்ல நீங்க பாலலனோட தான் இருந்தீங்க அப்படின்னு இவன் சொல்லும்போது, ஆமா நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எதை சொல்லி நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சிடுறான். சரி ஏதோ ஒண்ணு இந்த பாலலன் கண்டுபிடிக்க நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். கட் பண்ண நம்ம பேட்ரிக் வந்து ஒரு பப்புல இருக்கான். அந்த பப்புல வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த பப்புல வந்து ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு வந்து ஒரு மாடலு. ஸோ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணோட தலைமுடியை வச்சுட்டு கிராஸ்வேர்டு பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணு பேரு ஜீனு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜீன்
உனக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, டின்னர் போறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல எனக்கு எந்த ஒரு பிளான்ஸும் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா சொல்லுது. சரி உனக்கு எங்க போகணும், எந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு இவன் கேட்கறான். இல்ல அது வந்து உங்களோட சாய்ஸ், இதை வந்து நான் டிசிஷன் மேக் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்ல உனக்கு பிடிச்சது தான், உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த பேட்ரிக் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து டார்சியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டல பேர் சொல்லுது. நம்ம இந்த பேட்ரிக்கும் அப்படியே ஃபோன் பண்ணி அந்த டார்சியால ஒரு 2 சீட்டு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சைட்ல இருந்து சொல்றாங்க. வாவ் சூப்பர், நான் வந்து ஒரு 9 மணிக்கு வந்துடுறோம் அப்படின்னு இந்த பேட்ரிக் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க பாத்தீங்கன்னா எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு, வர முடியாது உங்களால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து சீட் புக் ஆயிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். கட்பான் அந்த பொண்ணு வந்து என்னோட வீட்டுக்கு வந்திருக்கு. என்னோட வீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரான். ஜூஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு மாடலை கூட்டிட்டு போனா இல்லையா, அந்த மாடலோட தலை வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அப்படியே அந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் இந்த ஜீனுகிட்ட கொடுக்குறான். அப்படியே இவ கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஏதாவது எப்பான்னு கேட்டீங்கம்மா இவளை கொலை பண்ண அப்படின்னு தேடிட்டு இருக்கான். கடைசியா ஒரு நேர்கன் வந்து கிடைக்குது. அப்படியே இவ கூட பேச்சு கொடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த நேர்கனை வந்து பின்னாடி வச்சு இவரை அப்படியே போட்டு தள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அந்த இடத்துல போன் அடிக்குது. போன்ல பாத்தீங்கன்னா இவனோட ஃபியான்சே அவன் வந்து வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்கான். அதெல்லாம் கேட்ட உடனே நம்ம பேட்ரிக் வந்து மனசு மாறிடுது. இப்போ அவ வந்து அந்த ஜீன் வந்து ரொம்ப தயக்கப்படுறா, ரொம்ப நர்வஸா இருக்கா. சரி நான் வீட்டுக்கு கிளம்பவா அப்படின்னு அந்த ஜீன் வந்து சொல்றான். அவ வந்து நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்கிறான். சரி சீக்கிரமா போயிடு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கல, அதனால சீக்கிரமா போயிடு, இங்க இருந்தே நான் உங்களுக்கு தான் அடி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அங்கிருந்து இருந்துச்சு போயிடுது. அதுக்கப்புறம் டின்னர்ல இந்த கிம்பல் கிட்ட, அதாவது இந்த டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த டிடெக்டிவ் வந்து என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோ கிட்ட இது மாதிரி அவனா ஒருத்தனா ஃப்ரெண்டுங்கள்ல அவனா ஒருத்தன் பால் அல்லனா கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும் போது இவனுக்கு இங்க கோவம் வருது, பயம் வருது கொஞ்சம். அதுக்கப்புறம் நைட்டு போய் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தானா, கிறிஸ்டின்ற ஒரு பொண்ணு. திருப்ப அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு வரையான்னு கேக்குறான். அந்த பொண்ணு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லுது. ஆனா காசு அதிகமா காட்டி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு அப்பாயின்மெண்ட் கூட்டிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு குடிக்க வேலை இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வர சொல்லியிருக்கான். ஸோ 3 தடவை பண்ண மாதிரி தான். முதல்ல நீங்க 2 பேர் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவன் 2 பேர் பண்ணா இவன் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். சரி நடுவுல அப்படியே ஓரமா பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் அவன் நம்ம ஹீரோ. இந்த கிறிஸ்டி வந்து அப்படியே சைலண்டா அங்கிருந்து போக பாக்குறான். அந்த டைம்ல அந்த பண்ணிட்டு இருக்காளே அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒத்தட்டை கடிச்சு அப்படியே கொலை பண்றான். அந்த பொண்ணு கத்து அப்படியே வந்து சிறப்பாக எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போறா. இப்போ இந்த பேட்ரிக் வந்து பாத்துறான். அதை அந்த பேட்ரிக் வந்து பின்னாடியே தொடக்கிட்டு வரான். இவ அப்படியே ஓடி போய் ஒரு ரூமோட கத்து திறக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. இப்ப பின்னாடி அவங்க ஒரு சாவை எடுத்துட்டு வந்து அப்படியே இவரோட காலை பிடிச்சு கடிக்கிறான் பாருங்க. அப்படியே ஒரு உதைச்சிட்டு மூஞ்சி மேலே அப்படியே அங்க வந்து எந்திரிச்சு கதவு வந்துட்டு ஓடி போறா. வெளியே ஓடி போயிட்டு அங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவன் நிறைய பேர் குடியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கதுவெல்லாம் தட்டிட்டு அப்படியே கத்திட்டு அப்படியே ஓடி போறா. யாராவது வருவாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஒரு சாவை எடுத்துட்டு பின்னாடியே ஓடி வரான். வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம இவன் அப்படியே படியில இறங்கி ஓடி போயிட்டு இருக்கும்போது இவன் பாக்குறான். அப்படியே அந்த சாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அவன் ஓடி போயிட்டு இருக்கா இல்லையா, அப்படியே மேல இருந்து கீழே போடும்போது கரெக்டா தலையில விழுந்து அவன் அங்கே இறந்து போறான். அப்படியே போட்டுட்டு அப்படியே சைக்கோத்தரமா கத்துறான் பாருங்க. நைட்ல ஒரு ஏடிஎம் போறான் காசு எடுக்கலான்னு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு. இப்ப அந்த பூனையை தூக்கி அப்படியே கொஞ்சிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஏடிஎம் மிஷின்ல காமிக்குது. அந்த பூனையை வந்து எனக்கு சாப்பாடா போடுன்னு சொல்லும் போது ஐயும் வந்து என்ன பண்றான்னா கன் எடுத்து அதை ஷூட் பண்ணலான்னு போறான். இப்ப அந்த டைம்ல ஒரு பாட்டி வந்து பார்த்துட்டு ஹே என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டியை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இப்ப அதை பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து போலீஸ் பாத்துடுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி போறான் போலீஸ் கிட்ட இருந்து. இப்ப அங்கிருந்து ஓடி போய் அங்க லைனா காரங்க நின்றுட்டு இருக்கும். அந்த காரங்களோட ஹாரனெல்லாம் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போறான். அங்கிருந்து ஓடி போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிடாங்க இவனை. ஹே வெப்பனை கீழே போட்டு கை தூக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றான்னா கையில கன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கன்னை வச்சு அந்த போலீஸ் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே அவன் சுடும் போது அப்படியே கார் மேலாம் புல்லட் போட்டு அப்படியே அங்க இருக்கிற காரெல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. அங்க இருக்கிற போலீஸால இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த பயத்துல ஒரு பில்டிங்குள்ள போறான். பில்டிங்குள்ள போகும்போது அங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து பேசுறான். ஏய் என்னடா ஸ்மித், நான் இவ்வளவு லேட்டா வரேன், போகும்போது சைன் போட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்ப கண்ணு எடுத்து அந்த ரிசப்ஷனிஸ்டும் கொலை பண்றான். இப்ப அங்க வந்து ஓடி போய் கது வந்துட்டு வெளியே போலான்னு பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு பொய்த்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே திருப்பி உள்ள வந்து அங்க ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனும் வந்து கொலை பண்றான். இப்ப திரும்ப அங்க இருந்து அந்த பில்டிங் விட்டு வெளியே ஓடி போறான். இப்ப அங்க இருந்து ஓடி போய் யூனிட் அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த பில்டிங் போறான். அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கான். சோ அப்படியே கன் எடுறாம எடுக்கிறான். பாத்தீங்கன்னா பெண்ணை எடுத்துட்டு அங்க சைன் போட்டு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா
போலீஸெல்லாம் இவனை தேடிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர்லாம் வச்சு தேடிட்டு இருக்கு. இந்த GTA வைஸ் சிட்டியில் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஃபோன் பண்ணி இவனோட லாயருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறான். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணாலும் அந்த எல்லாத்தையும் இவனோட லாயர்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணுங்களை நான் கொலை பண்ணேன், நான் தான் பாலாளரையும் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத எல்லா வாக்குமூலமும் கொடுக்குறான் ஃபோன்லேயே. ஆனால் அந்த சைட்லேருந்து அவன் ஃபோன் ரிசீவ் பண்ணல. இவன் வாய்ஸ் மெசேஜர் தான் சொல்லிட்டு இருக்கான். ஒன்று விடுமே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். என்னை எப்படியாச்சும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் காத்தால எழுந்திரிச்சு ரெடி ஆகி இந்த பாலாளனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். இந்த பாலாளனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. இப்போ அந்த வீடு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த வீடை சேல் பண்ணுற ஒரு லேடி வந்து பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க இவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து பாலாளனோட வீடு தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவனோடது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. மரியாதை இங்கிருந்து வெளியே போயிடு, இங்கே உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வந்துடுறாரு வெளியே. இப்போ அந்த ஜீன் இருக்கால, அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா, என்னால் முடியல அப்படின்னு சுகமாக அழுத்திட்டு இருக்கும்போது அவ வந்து கேட்குறா என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃபோனும் கட் பண்ணுறாங்க. ஃபோன் கட் பண்ணோடனே இந்த ஜீன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த பேட்ரிக் பேட்மேனோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவனோட ட்ராவில் புக்கு இருக்கும், அந்த புக்கை தொடர்ந்து பார்க்குறான். இப்போ அவன் கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, ஒரு 20-40 பேரை கொலை பண்ணியிருப்பான் இவன். ஸோ அந்த எல்லா பொண்ணுங்களோட பேரும் எழுதியிருக்கான். அவன் எப்படி கொலை பண்ணியிருக்காங்கிறது டிராயிங்காக உறைஞ்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு வளர்த்துட்டு இருக்கான் இந்த ஜீனு. இப்போ ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டிக்குள்ளே போய் இந்த பேட்ரிக் பேட்மேனோட லாயரை பார்க்குறான். அந்த லாயரை பார்க்கும்போது அவன் ரொம்ப நார்மலாக பேசுகிறான் இவங்கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட. நைட் நான் சொன்னேன் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நைட் சொன்னதா அதான் நல்ல சோப்பு பார்த்து அப்படின்னு அவன் சொல்றான். நான் சீரியஸா தான் சொல்றேன், அதெல்லாம் உண்மையா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நீ சும்மா ஜோக் பண்றதை நிறுத்துறா, ஏன்னா ஜோக் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு அவன் அந்த லாயர் வந்து சீரியஸ்னஸ் இல்லாம பேசிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ பேட்ரிக் பேட்மேன் வந்து நான் தான் அந்த பாலாளனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த லாயர் வந்து என்ன சொல்றான்னா, முந்தானத்து தான் நான் அவனோட டின்னர் சாப்பிட்டு வரோம் லண்டன்ல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாய்ஸ் வரும், இந்த 30 வாக்குமூலம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோட கண்ணை காமிச்சு இந்த படத்தை அப்படியே மூடிக்கிறாங்க. ஸோ என்னதான் சொல்ல வராங்க இந்த படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கொலை பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் வெறும் கற்பனை. யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்டிவ் கொலை பண்ணும்போது அவ எவ்வளவு சவுண்டா வெளியே ஓடி போயிருப்பா. அப்போ யாருமே வந்து வெளியே பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் எல்லாம் கொலை பண்ணிருப்பாங்க, காரெல்லாம் வெடிக்க வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல யாருன்னே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இவனை அவ்வளோ பேர் மேட்டர் நடந்திருக்குன்னா வித்தின் 24 hours அதை பண்ணது யாருன்னு அப்படி அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா யாருமே கண்டுபிடிக்கல இவனை. அதுக்கு என்ன அர்த்தம், எல்லாமே என்னோட கற்பனை தான் அர்த்தம். இவன் வந்து ரியாலிட்டியா ஒரு நார்மல் மேனு தான், ஆனா என்னோட இமேஜினேஷன் வந்து சைக்கோ லெவல்ல போயிருக்கு. இவன் வந்து சைக்கோ தனமா இமேஜின் பண்ணிதான் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கான். அந்த டிராயிங்ஸ் எல்லாம் உண்மைன்னு இவன் நினைச்சிருக்கான். அதான் இந்த ஜீனை பார்த்துட்டு அழுத்துட்டு இருப்பாளே அதே டிராயிங்ஸ் தான். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.